இன்றைக்கி வந்து குக்கரில் தக்காளி சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கரை வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் ஜீரகமும் சேர்த்துட்டு அது வெடிச்சதும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் பொடியாக. அது நல்லா வதங்கினதும் அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துட்டு அதில் கொஞ்சமாக வந்து ஒரு 3 பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வந்து 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம்ல பொடியாக, அதையும் சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்து இதுவும் நல்லா ராஸ்மல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூளும் சேர்த்துட்டு இப்போ வந்து 3 டம்ளர் அரிசி சேர்த்துருங்க. அதுக்கு வந்து 5.5 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு இந்த சாதத்துக்கு தேவையான உப்பும் சேர்த்துட்டு நல்லா தண்ணி கொதிக்க விட்டுடலாம். இப்போ நம்ம கழுவி வச்சுருக்க 3 டம்ளர் அரிசி இதோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் அரிசியும் தண்ணி இந்த அளவு வந்ததும் இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டு 2 விசில் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான தக்காளி சாதம் ரெடி. இதுக்கு வந்து முட்டை சைட் டிஷ்ஷாக சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும்.